தமிழர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நெடுவாசல், கதிராமங்கலம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே போயிட்டுருக்கு. ஹைட்ரோ கார்பன் பிரச்சனைக்காக போராட்ட குழுவாக யங்ஸ்டர்ஸை மட்டும் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. எல்லாரும் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இப்போ வளர்மதிக்கு வந்த நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டாஸில் போட்டிருக்காங்க. திருமுருகன் காந்தி அப்படின்றவர் குண்டாஸில் இருக்கார். யார் யாரெல்லாம் பிரச்சனை இவங்கெல்லாம் போராட்ட காலத்தில் நல்லா செயல்படுறவங்களா இருந்தால் உடனே குண்டாஸில் போட்டுடுறாங்க. அப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தோடைய ஆளுமையை அந்த விஷயத்தில் மட்டும்தான் பயன்படுதே தவிர மற்ற விஷயத்தில் எதுவுமே பயன்படலை. ஏன்னா இங்கே ஆடுறது மத்திய அரசுடைய அரசாங்கம் தான் இங்கே ஆண்டுட்டு இருக்குது. அப்போது அவனுடைய விஷயம் இங்கே வெளிநாட்டு நிறுவனம் உள்ள ONGC இங்கே வேலை நடக்கணும்னு. அப்போ இந்த விஷயத்தை எப்படி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. நானும் யோசிக்கிறேன். நான் ஒரு சமீபத்தில் ஒரு சினிமா படத்தை வச்சு கூட சொல்கிறேன், கத்தி படத்தை வச்சு கூட சொல்கிறேன். ஏன்னா தண்ணியை கட் பண்ணால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும். அந்த சீன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ என்ன எதிர்பார்க்குறேன்னா, இளைஞன் இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் உள்ளே இறங்கி போராடினா அவனை சஸ்பெண்ட் பண்ணிடுறான். அவனுடைய படிப்பு பிரச்சனையாயிடுது. எல்லா பிரச்சனைக்கும் இப்போ இதுக்கு என்னதான் தீர்வாக இருக்கும்? அரசியல் கட்சிகள், ஒட்டுமொத்த கட்சிகளும் ஆள்ற கட்சியை குறை சொல்லும், ஆனால் செயல்முறைப்படுத்தாது. எல்லாரும் ஒன்றா போராடுறதுக்கு போராட மாட்டேன்றாங்க. ஆக மொத்தம் நம்ம அழிய போகிறோன்றது தெரிஞ்சிச்சு. 10 நாள் கழிச்சு சாக போகிறோம். அதையே இன்றைக்கே செத்துலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விவசாயியும் புளியிலேருந்து, அரிசியிலேருந்து, பருப்புலேருந்து, காய்கறியிலேருந்து எல்லாத்தையுமே விவசாயி தான் ரெடி பண்ணி தர்றது. நம்மளுக்கு இங்கே வந்துக்கிட்டு தானே இருக்குது. அதனால தானே கதிராமங்கலத்தையும் நெடுவாசலையும் பார்க்க மாட்டேன்றோம். ஒட்டுமொத்தமாக ஒரு துறையில் பிரச்சனைனா, ஒரு போக்குவரத்து துறையில் ஒரு டிரைவர் அடிச்சுட்டா ஒட்டுமொத்த போக்குவரத்து துறையில் இருக்க எல்லா டிரைவருமே வேலைக்கு போக மாட்டேன்றான். அப்போ பஸ்ஸு ஓட மாட்டேங்குது. உடனே அவனை கூப்பிட்டு அந்த அரசாங்கத்துடைய பிரதிநிதி பேசுகிறான். பேசி சிஎம் பேசி மறுபடியும் கவர்மெண்ட் பஸ்ஸு போகுது. அந்த மாதிரி இந்த விஷயத்தில் ஒட்டுமொத்த விவசாயிகளும் நீங்கள் எங்களை நம்புறதுக்கு முன்னாடி எங்களை நம்பினாலும் இப்போ நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்கள எல்லாரையும் தூக்கி உள்ளே வச்சிடுறாங்க. எங்களுக்கே நீ சோறு போடாதன்னு நான் சொல்கிறேன். எனக்கே நீ சோறு போடாத. 10 நாள் கழிச்சு சாக போகிறோம். அதை நாங்கள் 3 நாளில் கூட செத்துடுறோம். ஒட்டுமொத்த விவசாய கூட்டமைப்பு எல்லாருமே ஒன்று சேர்ந்து தயவு செஞ்சு விவசாயம் பண்ணவே பண்ணாதீங்க. எவனுக்கும் சோறு போடாத. என்னையும் சேர்த்து சொல்கிறேன். எவனுக்கும் சோறு போடாத, காய்கறி கொடுக்காத, எதையுமே கொடுக்காத. கோயம்பேட்டுக்கு ஒரு சின்ன வண்டி கூட வராது. தக்காளியா இன்னும் உனக்கு மட்டும் பசிக்குதா? ஏன்னா நீ தேவை. நாங்கள் செத்துட்டோன்னா பரவாயில்ல, நீ தேவை. நீ விவசாயம் பண்ணுறது உனக்கு மட்டும் விவசாயம் பண்ணி நீ சாப்பிட்டு நீ வாழு. மற்ற எவனுக்குமே கொடுக்காத, ஒருத்தனுக்கு கூட கொடுக்காத. அப்போ என்ன பண்ணுவான்? ஒட்டுமொத்த ஜனமும் இந்த அரசாங்கத்து மேலே குறை சொல்லும். அப்போ அரசாங்கத்து மேலே ஏன் எங்களுக்கு புளி வரல, எங்களுக்கு ஏன் காய் வரல, எங்களுக்கு ஏன் பருப்பு வரல அப்படின்னு கேட்கும். அப்போ கேட்கும் போது என்ன ஆகும்னா, இந்த அரசாங்கம் உடனே மத்திய அரசுக்கிட்ட டைட் பண்ணும். டைட் பண்ணிச்சுன்னா அந்த ONGC வெளியே போவான். இதுக்கு முடிவு இது மட்டும்தான். போராட்ட காலம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறத எல்லாத்தையுமே போராட்ட காலத்தில் முடிக்க முடியல. மோடி எப்படி பிளான் போடுறாரோ நம்ம இங்கே பண்ணோம். இங்கே மெட்ராஸில் இருக்கிறவன் இல்லை, ஒட்டு மொத்தமாக எவனுமே சாப்பிடாம இருக்கட்டுமே. சாப்பிடாம என்னைக்கா இருந்தாலும் தமிழ்நாடு காலியாக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. அழிகிற பூமி அடுத்த சோமாலியாவா ஆனால் கூட ஆயிடும்ன்ற எண்ணம் தெரியுது. அப்போ அவருக்கு இப்பயே டிமாண்ட் பண்ணிட்டு போயிடுமே. இப்பயே செத்து இல்லாமல் இப்பயே செத்து போயிடலாம். இப்போ நீ விவசாயம் பண்ணி என்ன சாதிக்க போற? இத்தனை விவசாயிகள் இறந்துட்டாங்க. இத்தனை பேர் இல்லாமல் நீ வாழ்ந்து உனக்கு மட்டும் நீ பண்ணிட்டு இருக்கிறது. ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டத்திலேருந்து எல்லா மாவட்டத்திலையுமே விவசாயமே பண்ணாதீங்கன்ற. அப்போ என்ன ஆகும்? விவசாயம் பண்ணலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது சோத்துக்கு என்ன பண்ணுவான்? அப்போ ஒவ்வொருத்தனும் கேள்வி கேட்பான். இன்னைக்கு வேலை இருக்குது, வெட்டி இருக்குன்னா மயிருக்கு அதெல்லாம் பேசவே முடியாது. எல்லாருமே தான் கேள்வி கேட்கணும். அப்போ இந்த அரசாங்கம் உடனே பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் ஸ்டூடெண்ட்டாக சரி, எல்லாரும் சரி, அங்கே ப்ரொஃபஸர் ஒரு பையனை தொல்லை கொடுக்குறான்னா அவனுக்கே இன்னைக்கு சாப்பாடு இல்லையா, அப்போ போராட விடுவான். போலீஸ்காரன் ஐயோ நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லையே, காய்கறி இல்லையா, அப்போ போராடினா கரெக்டாக நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு முடிவுக்கு வருவானுங்க. அது வரணும்னா நீங்கள் தான் எங்களுக்கு சோறு போட்டீங்க. இப்போ நீங்கள் தான் உங்களுக்குள்ள ஒரு கூட்டமைப்பை வச்சு விவசாயத்தையே ஒரு கொஞ்ச நாளைக்கு சாப்பாடு, காய்கறி எதுவுமே கிடைக்க முடியாத அளவுக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த விஷயம் மத்திய அரசுக்கு கேட்கும். ONGC வெளியே போவான். தமிழ்நாடு காப்பாற்றப்படும். இதை தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் உண்மை. அது உங்கள் கையில் தான் இருக்குது. இத்தனை நாள் நாங்கள் வாழ்ந்ததும் உங்கள் கையில் தான் இருக்குது. இதுக்கப்புறமா நாங்கள் வாழணுனாலும் அது உங்கள் கையில் தான் இருக்குது. இத்தனை நாள் சோறு போட்டிங்க, இதுக்கப்புறம் சோறு போடாதீங்க. அப்போ மட்டும்தான் விவசாயிகளுடைய உயிருக்கும் சரி எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இருக்கும். நன்றி, வணக்கம்.